தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா பியார் பிரேமா காதல் கிடையாது, பியார் பிரேமா கல்யாணம். இதுக்கு முன்னாடி பியார் பிரேமா காதல் அப்படின்ற டைட்டில் நம்ம படம் பார்த்துருக்கோம். இப்போ கல்யாணம்ன்ற டைட்டில் ஒரு புதிய முயற்சி அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அது மிக முக்கியமாக இந்த படத்தோடைய ஹீரோ அண்ட் டேரக்டர் ஒரே ஆள் எலன் ரீசெண்டாக வந்து ஸ்டார் அப்படின்ற படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ஹீரோவாக கவின் நடிச்சிருந்தார். அந்த படமும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எலன் அவர்கள் வந்து ரைட்டராகவும் ஸ்க்ரீன் பிளேவாகவும் அவர் ஒர்க் பண்ணல, நிவேதிதா அப்படின்றவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் ரிவர்ஸ் அப்படின்றது ரீசெண்டாக தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான எக்ஸாம்பிளாக நான் வந்து கட்டா குஸ்தி அண்ட் பிளாஸ்ட் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் கட்டா குஸ்தியை பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து ஹீரோயின் இருக்க வேண்டிய இடத்துல ஹீரோயினை வச்சுருக்காங்க, ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஹீரோயின். இதே மாதிரி தான் பிளாஸ்ட்லேயும். பிளாஸ்ட் வந்து ஒரு ஹீரோ வச்சிங்கனாலும் அந்த கதை உட்காரும். அந்த இடத்துல ஹீரோவை எடுத்துகிட்டு ஹீரோயினை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸாக அது பார்க்கும்போது அது ஒரு புது முயற்சியாகவும் பயங்கர எங்கேஜிங்காகவும் ஒரு உமன் பவரை காட்டக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குது. அது ரொம்ப ரிலேட்டபிளாக இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மிகப்பெரிய அளவில் ஆடியன்ஸ் கிட்டே க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் அந்த படங்களுடைய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அதே மீட்டர் தான் எலனும் யோசிச்சிருக்காரு. என்ன யோசிச்சிருக்காருன்னா, எப்பயுமே வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு நடந்ததுன்னா அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் கேரக்டர் வந்து அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க. இதை நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். நம்ம என்ன நடக்கிறோம், கல்யாணம் அப்படின்றது நடக்குது. அந்த கல்யாணத்து அன்னைக்கு அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், புருஷன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற அந்த சமயத்தில் பொண்ணு திப்புன்னு அப்படியே கிளம்பி ஓடுறாங்க. யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுன்னு ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து வேஸ்ட்டி அவுந்தவர் கூட தெரியாத ஒரு ட்ரௌசரோடு திறத்திட்டு போகிறார் ஹீரோயினை. அம்மா ஏம்மா இப்படி ஓடுற, என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா அப்படின்றாங்க. அவங்க அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க அப்படின்றாங்க. பரவாயில்லம்மா என்னவாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா இவங்க எல்லாரையும் நான் தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ டக்குன்னு நான் அந்த இடத்துல இல்லைன்னா அவங்கள யார் பார்த்து போகிற ஒரு பயம் எனக்கு இப்போ தான் வந்தது. எனக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு சரியான முடிவாக தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. சரி என்ன இருக்குது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ செஷன் நடக்குது. இப்போ தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பின்னாடி ஒரு பெரிய டீமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இன்டர்வியூஸ் அப்படின்றத கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் கல்யாணம் ஆகி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா சும்மா விடுவாங்களா? அப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ஒரு சேலஞ்ச் ஏற்படுது, அந்த சேலஞ்சை எப்படி ஹீரோ வந்து பூர்த்தி செய்கிறாரா இல்லையான்றதான் படத்தோடைய கதையை ஆரம்பித்து டுவர்ட்ஸ் எண்டில் நாங்கள் இங்கே ஒரு மெசேஜ் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் ரியாலிட்டியில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் ஒர்க் ஆகுது. அது நம்மளை போட்டு ஒரு பாடப்படுத்திடும் அப்படின்ற மாதிரியும் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி ஒரு ஜாலியான ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய டீம். எனக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முக்கியமாக எலன் வந்து அண்டு இந்த திரைப்படத்துடைய ரைட்டரும் சரி, ரெண்டு பேரும் என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரியல் லைஃப்பில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். இந்த கல்யாணத்தை சுற்றி அதை பேஸ் பண்ணி நம்ம மாண்டேஜஸை க்ரியேட் பண்ணாலே ரொம்ப நெருக்கமாகிடும் அப்படின்ற அந்த பிளானை யோசிச்சதாக இருக்கட்டும். ரெண்டாவது பிளான் வந்து தொடர்ந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத இன்டர்வியூஸாக கொடுக்குறாங்க. அது பயங்கர இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுது. அந்த ஐடியாஸாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு ஐடியாஸ் நிஜ உலகில் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் அது எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையில் அது கஷ்டமாக இருக்குது, மற்றவங்க வாழ்க்கையில் அது காமெடியாக இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோன்னா அது அந்த கதையோட வாழ்க்கையில் கஷ்டமாகவும் ஆடியன்ஸாக நாம் பார்க்கும்போது அது ஜாலியாக இருக்குன்ற அந்த ட்ரீட்மெண்ட்டாக அவங்க நம்பி இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த திரைப்படம் டைரக்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தை தேட்டருக்கு வந்திருந்தாலே, ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருந்தது, தேட்டர் மூமெண்ட்ஸாக இருந்தது, அது எல்லாமே பயங்கர பிளாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குமே அப்படின்றது தோணுச்சு. மிக முக்கியமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஹீரோவோட அம்மா ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு. ஹீரோ வந்து காலங்காலமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு ஆள். அவங்க அம்மா முருகலாக தோசை சுட்டு கொடுத்தாங்கன்னா அப்படி சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆள், வீட்டில் எந்த வேலையும் செய்யாத ஒரு ஆள். அப்படி ஒரு மனுஷன் அந்த அம்மா வந்ததுமா, அம்மா நீங்கள் உட்காருங்க, எனக்கு சாமான் கழுவுற வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண் கலங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு காஃபியை நீட்டுறாரு. அப்போ வந்து ரீசெண்டாக ஜனநாயகன் படத்தில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேடு, நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்படி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பையனை பொண்ணாக மாற்றிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் நான் பார்க்குறேன், பயங்கரமாக விழுந்து சிரித்தேன். ஓவராலாக இந்த படத்தோட காஸ்டிங்காகவே நான் வந்து பெரிய அளவில் பாராட்டணுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கரெக்டாக இவங்க எல்லாருமே வந்து அந்த வேர்ல்டை ரியலாக மாற்றுறாங்க. அந்தளவுக்கு அந்த காஸ்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. மிக முக்கியமாக வந்து கீதா கைலாசம் அவர்களாகட்டும், ராதிகா அவர்களாகட்டும், எலன் அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஹீரோயின் சான்வி மேகனா
ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க டான்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அவங்கள ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக பார்க்குறேன். அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். இந்த படத்துலேயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் இப்படி ஓவராலாக இந்த படத்தில் எல்லாருடைய பேரும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயிலாக நடிச்சிருந்தாங்க. அண்டு இந்த படத்தில் ஒரு அன்னி கேரக்டரில் ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது. பட் அவங்க பேர் எனக்கு தெரில, அவங்க மென்ஷன் பண்ண ஆசைப்பட்டேன். அண்ட் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக், எலன் அப்படின்னாலே யுவன் சங்கர் ராஜா தான். ஏன்னா எலன் வந்து ஒரு தீவிரமான யுவன் சங்கர் ராஜாவுடைய ரசிகர். அதனால் அவர் தான் மியூசிக் பண்ண வச்சுருக்காரு. இந்த படத்துலேயே வந்து இந்த பியார் பிரேமா காதலில் ஒரு சாங் இருக்குது, பியார் பிரேமா காதல், அந்த சாங்கை யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஸ்டார்லேயுமே வந்து புதுப்பேட்டையிலேருந்து ஒரு சாங்கை யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. அண்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யுவன் சாங்ஸ் எப்போ எந்த சுச்சுவேஷனில் வச்சாலும் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்போ அந்த மியூசிக் டைரக்டர் எந்த அளவுக்கு அந்த சாங்காகலாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எனக்கு அந்த ஒரு ஒர்க்கையும் பாராட்டணும்னு நினச்சேன். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி அண்ட் டிஐ எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டேரக்ட் ஓடிடியாக இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னும் போது அது கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஐடியாலஜியில் இந்த படத்தோட கலர் பேட்டர்னை சூஸ் பண்ணி அதுக்கான டிஐ ஒர்க்கை ஒன்று பண்ணியிருக்காங்க. பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களாம் வந்து சும்மா அந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னாலே அந்த கலருக்காகவே உட்காந்து பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒன்று ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அந்த டீமுக்கு ஓவரால் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஓவராலாக எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு குடும்ப படம் பார்த்தோம். அது பயங்கர ஃபன்னான ஒரு ரைடோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் டியூரேஷனாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாக பிரதீப் ராகவ் தான் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ஜனநாயகம்லாம் பண்ணியிருந்தார். அவர் தான் இந்த திரைப்படத்துக்கான எடிட்டும் பண்ணியிருக்காரு. பர்ஃபெக்டான ஒரு எடிட்டு, சந்தோஷமான ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படமாக தான் எனக்கு இருந்தது. இந்த படத்தோட மைனஸாக எனக்கு பெரிய அளவில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு சில இடங்களில் வந்து இது தேவையா அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணும். அப்படி ஒரே ஒரு இடம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா, 2வது கல்யாணம் ஒன்று நடக்கும். நான் அதை சர்ப்ரைஸை ரிவீல் பண்ண விரும்பலை. அதை பார்க்கும்போது ஒரு ரைட்டிங்காக அது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். பட் ஒரு படமாக பார்க்கும்போது நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அதனால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுறாங்களே, அது அந்த கதையை எதுவும் பாதிக்கலை, இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுது. இந்த படத்துடைய மைனஸாக சொல்லணும்னா எனக்கு அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் எனக்கு மைனஸாக தோணுச்சு. வேறு எந்த இடமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் படமாக தான் எனக்கு இந்த படம் அமைஞ்சிருந்தது. இதை தாண்டி நீங்கள் பியார் பிரேமா கல்யாணம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபா சொல்லிக்கிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.